எல்லாருக்கும் வணக்கம். நான் குப்புசாமி. மெங்கோட்ரி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுறது மூலிமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள். முதல்ல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கணும். ஏன்னா 19th டேக்கு அப்புறமா நான் அதுக்கப்புறம் ஒரு 3-4 வீக்ஸாக வீடியோ போடல. ஒரு சில காரணங்களுக்காக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். இதுவரையும் நம்ம வெர்ப், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் அப்படிங்கிற பார்ட்ஸ் ஆஃப் தி பேச்சில் நம்ம வாக்கியங்கள் அமைச்சு இலக்கணத்தை கற்றுக்கிட்டு குட்டி குட்டி வாக்கியங்கள் அமைச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இனி நம்ம அடுத்து ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் வர்ற ஒரு பகுதியை நம்ம கற்றுக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? தமிழில் அதை முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழில் சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல. நான் கடைக்கு போகிறேன், அவன் எனக்காக காத்திருக்கிறான், நான் வீட்டிற்குள் வருகிறேன், நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கடை ப்ளஸ் இக்கு, கடைக்கு இருக்குல்ல, அந்த இக்குங்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷனில் வரும். அதே மாதிரி நான் வீட்டிற்குள் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிற்குள் அப்படின்னு வரல, அந்த இக்குள் அப்படிங்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷன் வார்த்தை. அதே மாதிரி நான் அவனுக்காக காத்திருந்தேன், அவனுக்காக, இக்காக அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது ஒரு ப்ரிப்போசிஷன் வார்த்தை. நான் நண்பனுடன் போகிறேன், நண்பன் உடன், அந்த உடன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ புத்தகத்தை பற்றி சொல், அந்த பற்றி இருக்குல்ல, பற்றி அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். நான் வீடு வரை வருகிறேன், வீடு வரைக்கும் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீடு வரை அப்படிங்கிறதுல அந்த வரை அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். என் வீட்டுக்கு முன்னால் இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த முன்னால் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ப்ரிப்போசிஷன். மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது, மேஜையின் கீழ் புத்தகம் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த கீழ் மேல் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ப்ரிப்போசிஷனில் வரும். 2 பேருக்கும் இடையே பேசுகிறோம்ல, 2 பேருக்கும் இடையே சண்டை வந்துருச்சு அப்படின்னு, ஸோ அந்த இடையே அப்படிங்கிற வார்த்தை ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுவோம். சரிங்களா? நம்ம இப்போ இதுவரையும் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்ப், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குட்டி வாக்கியத்தை அமைச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நம்ம தரவாக படிச்சிருக்கோம் இது வரையும். சரிங்களா? ஸோ இப்போ இனிமே அந்த குட்டி வாக்கியத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெரிய வாக்கியமாக நமக்கு அமைக்க போகிறோம். நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்குது. அவங்களுக்கு அதை சுலபமாக எப்படி எந்தெந்த வாக்கியங்களில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பேசுகிற கடைக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், எனக்கு, அவனுக்கு அப்படின்னு பேசுகிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை ப்ரிப்போசிஷன் வேர்டை யூஸ் பண்ணி, அப்படி அந்த டூங்கிற ப்ரிப்போசிஷன் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுவரையும் நீங்கள் டே 1லேருந்து 19 வரல வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியங்களில் எப்படி சுலபமாக அமைக்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறீங்க. வீட்டில் பேசுகிறீங்களா, சாதாரணமாக கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வாங்க, என் வீட்டிற்கு வாங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம், சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமாக கிளம்பு, என் வீட்டுக்கு சமைக்க வாங்க, நான் உன்னை பார்க்க வரலாமா. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களில் நம்ம பேசும்போது வீட்டுக்கு, வர, கடைக்கு, கோயிலுக்கு இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம கரெக்டாக தமிழில் பேசிடுறோம். பட் ஆங்கிலத்தில் பேசும்போது இது ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வெர்புக்கு முன்னாடியோ இந்த டூங்கிற வார்த்தையை போட்டு நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு வாக்கியத்தில் நம்ம சொல்ல வேண்டிய பொருளை கரெக்டாக சொன்னாதான் அது கேட்குறவங்களுக்கு அது கரெக்டான அர்த்தத்தில், சரியான அர்த்தத்தில் போய் சேரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டூ அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டூ அப்படிங்கிற வார்த்தை நம்ம 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம், இன்னொன்று வெர்புக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற நவுன், ப்ரோனவுன் அப்படின்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அது ஒரு திசை, அதாவது டைரக்ஷன், இல்லைன்னா ஏதோ ஒரு பர்பஸை குறிக்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா, ஒரு டைரக்ஷனையோ இல்லை பர்பஸோ. ஜென்ரலாக வந்து டு அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி ஒரு திசையையோ இல்லை ஒரு நோக்கத்தையோ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு மீ அப்படின்னா என்னது, டு மீ அப்படின்னு மீனா என்னது, என்னை அப்படின்னு படித்தோம் இல்லையா. டு மீ அப்படின்னா என்ன வரும், எனக்கு, எனக்கு அப்படின்னு வரும். டு மீ அப்படிங்கிற போது எனக்கு. டு ஹிம், ஹிம்னா என்னது, அவனுடைய. டு ஹிம் அப்படிங்கிற போது அவனுக்கு அப்படின்னு வந்துடும். டு அஸ், அஸ்னா எங்களை, எங்களுடைய அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஸோ டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு. ஓகே, இப்போ டு த ஸ்டோர், ஸ்டோர்னா என்னது, கடைன்னு வச்சுக்கோங்க. டு த ஸ்டோர் அப்படின்னா கடைக்கு. ஓகே, டு சென்னை, சென்னை என்னது, ஒரு பிளேஸ். ஸோ சென்னை அப்படின்னா சென்னைக்கு. புரியுதா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளை இங்கே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி டூ போட்டு, அதாவது கரெக்டாக நீங்கள் என்ன பேச வரீங்களோ அதுக்கு முன்னாடி டூ போட்டு நீங்கள் பயன்படுத்தின அப்படின்னா இங்கே வந்து இக்கு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவோம். சரிங்களா, அதான் வந்து ப்ரிப்போசிஷன். எனக்கு, டு ஹிம்னா அவனுக்கு, டு அஸ்னா எங்களுக்கு, டு த ஸ்டோர்னா கடைக்கு, டு சென்னை அப்படின்னா சென்னைக்கு, நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஐ கோ டு சென்னை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ டு அப்படிங்கிற வார்த்தை ஒரு டைரக்ஷன், ஒரு திசை, இல்லை ஏதோ ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, ஸோ அந்த மாதிரி குறிக்கும். சரிங்களா, ஸோ இங்கே வாங்களேன், டூ வெர்ப், டூ ப்ளஸ் வெர்ப் அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் வந்து ஒரே சென்டென்ஸில் ரெண்டு வெர்பு, ரெண்டு செயலை வந்து சொல்லலாம் இல்லையா. சரிங்களா, இப்போ இரண்டு விஷயங்களுக்கு இல்லையே உள்ள தொடர்பை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இல்லை பேசும் பொழுதோ வெர்புக்கு முன்னாடி டூ போட்டு பயன்படுத்தலாம். எப்படி பாருங்களேன், டு குக் அப்படின்னா என்னன்னா, குக்னா என்னது, சமைக்கிறது. சமை ஒரு வெர்பு, ஒரு செயல். சரிங்களா, டு குக் அப்படின்னா சமைக்க, சமைக்க அப்படின்னு வரும். நான் உங்க வீட்டிற்கு சமைக்க வருகிறேன் அப்படின்னு பேசுறேன்ல, நான் வருகிறேன், ஐ கம், உங்க வீட்டிற்கு, டு யுவர் ஹவுஸ், அங்கேயும் டூ வருது, டு யுவர் ஹவுஸ் இந்த இதில் வரும். ஹவுஸுங்கிறது ஒரு நவுன். ஸோ டு யுவர் ஹவுஸ்னா உங்களுடைய வீட்டிற்கு, யுவர்னா டு யுவர்னா உங்களுடைய வீட்டிற்கு. எதுக்காக வரேன், சமைக்க வருகிறேன். ஸோ டு குக், அல்லது ஐ கம் டு குக், நான் சமைக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதில் வந்து ரெண்டு செயல் இருக்குது, சமைக்க ஒரு செயல், வர்ற ஒரு செயல். ஸோ ஐ கம் டு குக் அப்படின்னா நான் சமைக்க வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரன், the student go to school to run அப்படின்னா மாணவன் பள்ளிக்கு ஓடுவதற்கு போகிறான். the student go to run or the student come to run, மாணவன் ஓடுவதற்கு வருகிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அது வந்து ரெண்டு செயல் நடக்குது. ஸோ இது இங்க வந்து என்னன்னா ஓட அல்லது ஓடுவதற்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ரன் அப்படின்னா ஓடு. இப்போ இந்த வாக்கியத்தை டூ ரன்னு வரும் பொழுது அது வந்து ஓட அல்லது ஓடுவதற்கு அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, ஸோ அது மாதிரி சொல்லணும். டு ஸ்பீக், தே இன்வைட்டட் மீ டு ஸ்பீக் அப்படின்னா அவர்கள் என்னை அழைத்தார்கள் எதற்கு, பேச. ஸோ இது வந்து பேச அப்படின்னு வரும், ஆர் பேசுவதற்கு. அவர்கள் என்னை பேசுவதற்கு அழைத்தார்கள், ஆர் என்னை பேச அழைத்தார்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி கம். ஓகே, கம்ல என்னது, வர. என்னை அவர்கள் வர சொன்னார்கள், they told to come. பேசலாம் இல்லையா, வர ஆர் வருவதற்கு, என்னை அவர்கள் வருவதற்கு சொன்னார்கள். சி, சி என்னது, சீனா பார், டு சீனா பார்க்க. புரியுதா உங்களுக்கு. ஸோ இரண்டு செயல்களுக்கு, ரெண்டு விஷயங்களுக்கு அப்படின்னு வந்து ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ரெண்டு செயல்களை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசும்போது அவைகளை என்ன வரும், டூ ப்ளஸ் வெர்பு போட்டு பேசலாம்.
புரியுதுங்களா? டு குக் அப்படின்னா சமைக்க, டு ரன் ஓட, டு ஸ்பீக்னா பேச, டு கம்னா வர, டு சீனா பார்க்க, டு இன்வைட்னா அழைக்க. நீங்கள் எல்லா வெர்புக்கு முன்னாடியும் டூ போட்டு நீங்கள் வந்து பேசலாம். ஆனால் அது வந்து ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் தொடர்புபடுத்தி இருக்கும். தே கேம் டு see me, அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இப்போ உதாரணங்கள்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த டூ அப்படிங்கிற வார்த்தை இக்கு அப்படின்னு வந்து குறிக்குது. அதை நம்ம வந்து எங்க போடுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் மாறுபடும். சரிங்களா? ஸோ நவுனுக்கு முன்னாடி போட்டோம்னா எனக்கு டு மீனா எனக்கு, டு த ஸ்டோர்னா கடைக்கு, டு சென்னைனா சென்னைக்கு, அந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடியும் போடலாம், வெர்புக்கு முன்னாடியும் போடலாம். ஆனால் அதுக்கு வந்து அர்த்தம் கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஸோ 2 வெர்பை நீங்கள் ஒரே சென்டென்ஸில் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது வாக்கிய அர்த்தங்கள் மாறும். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டூ அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒரு சில வாக்கியங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நான் பள்ளிக்கு போகிறேன். எங்கே போகிறோம்? பள்ளிக்கு போகிறேன். அவன் கடைக்கு போனான். நான் இந்த புத்தகத்தை ராணிக்கு கொடுத்தேன். இந்த காணொளியை உன் நண்பர்களுக்கு காட்டுகிறாய் அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இங்க இப்போ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இக்கு யூஸ் பண்றீங்களா? இக்கு பள்ளி பிளஸ் இக்கு பள்ளிக்கு, கடைக்கு, இங்க ராணிக்கு வருதுல்ல, இந்த காணொளியை உன் நண்பர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வாக்கியங்களா பேசும்போது, இப்போ நான் பள்ளிக்கு போகிறேன், நம்ம ஏற்கனவே வாக்கியங்கள் அமைக்கிட்டோம். சின்ன வாக்கியங்கள், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட், இப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ நம்ம நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னா நான்கு என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? சப்ஜெக்ட் வரும்ல. சப்ஜெக்ட் என்னது? ஐ. ரெண்டாவது வெர்பு இங்க என்னது? போகிறேன். என்ன காலம் இது? ப்ரெசன்ட். சரிங்களா? ஸோ ஐ கோ, எங்க போகிறேன்? பள்ளிக்கு. பள்ளிக்கூடத்துக்கு என்னது? ஸ்கூல். ஸோ இங்க வந்து என்ன பண்ணும்? ஐ கோ டு ஸ்கூல். அப்படின்னா நான் பள்ளிக்கு போகிறேன். அடுத்து பாருங்க, அவன் கடைக்கு போனான். இதுல சப்ஜெக்ட் என்னது? அவன்கிறது ஹீ. போனான் அப்படிங்கிறது என்னது? முடிஞ்சு போனது. ஸோ ஹி வெண்ட். கடைக்கு என்னது? ஹி வெண்ட் டு த ஸ்டோர். அவன் கடைக்கு போனான். ஆர் ஹி வெண்ட் டு த ஷாப். ஓகே, சரி. இடத்துல வந்து ஈ வரும். ஹி வெண்ட் டு த ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? பார்த்தீங்களா? டூ வருதுல்ல எல்லாம். சரிங்களா? ஸோ நான் இந்த புத்தகத்தை ராணிக்கு கொடுத்தேன். ஐ கேவ். சரிங்களா? ஐ கேவ் அப்படின்னு வரும். ஏன்னா கிவ் அப்படின்னா கொடு, கேவ் அப்படின்னா கொடுத்தேன். நான் கொடுத்தேன் இந்த புத்தகத்தை. ஐ கேவ் திஸ் புக். இந்த புத்தகத்தை யாருக்கு? ராணிக்கு. ஸோ டு ராணி. ஸோ இது ஒரு பெயர் சொல். ஓகே. ஸோ ஐ கேவ் திஸ் புக் டு ராணி அப்படின்னா ராணிக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். இந்த காணொளியை உன் நண்பர்களுக்கு காட்டு அல்லது காட்டுகிறாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரெசன்ட். சரிங்களா? ஸோ இந்த காணொளியை உன் நண்பர்களுக்கு காட்டுகிறாய் அப்படின்னா யூ. இங்க என்ன வருது? யூ. யூ காட்டுறதுக்கு என்னது? ஷோ. ஏன்னா நான் சொல்றேன், நீ இந்த காணொலியை நண்பர்களுக்கு காட்டு அப்படின்னு. ஆனா அங்க என்ன வரும்? யூ ஷோ, நீ காட்டு. என்னது? இந்த காணொலியை அப்படின்னா என்னது? காணொலி என்னது? வீடியோ. ஓகே, யூ ஷோ திஸ் வீடியோ. திஸ் வீடியோனா இந்த வீடியோ உன் நண்பர்களுக்கு. உன்னுடைய நண்பர்களுக்கு எப்படி போடணும்? நண்பர்கள்னா என்னது? ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய நண்பர்களுக்கு அப்படின்னா உன்னுடைய அப்படின்னா என்னது? அப்படின்னா அது வந்து ஒரே வார்த்தையில வந்துடும். சரிங்களா? ஸோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரே வார்த்தையுடைய அர்த்தம் உன்னுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு வந்துடும். யுவர்னா உன்னுடைய நண்பர்களுக்கு, நண்பர்கள். ஸோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா உன்னுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை காட்டுகிறாய் அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்ப
நான் பள்ளிக்கு போகிறேன். ஐ கோ டு த ஸ்கூல். அவன் கடைக்கு போனான். ஹி வென்ட் டு த ஸ்டோர். நான் இந்த புத்தகத்தை ராணிக்கு கொடுத்தேன். ஐ கேவ் திஸ் புக் டு ராணி. இந்த காணொளியை உன் நண்பர்களுக்கு காட்டுகிறாய். யூ ஷோ திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த இக்கு அப்படின்னு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தமிழில் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது டு அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டு நீங்கள் வாக்கியத்தை அமைச்சு பேசணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பார்க்கலாம். ரமேஷ் இன்று சென்னைக்கு பயணிக்கிறான். இந்த பாடம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பந்து அந்த பையனுக்கு சென்றது. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியங்களை படிக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? சென்னைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, அனைவருக்கும் அப்படிங்கிற வார்த்தை வருது, இங்கே பையனுக்கு அப்படின்னு வார்த்தை வருது. நம்ம கிட்டத்தட்ட வந்து 20வது நாளில் இருக்கோம். எல்லா டென்ஸையும் பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைச்சு பழகியிருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் போக போக அப்படியே கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள், கஷ்டமான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி பயிற்சி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ரமேஷ் இன்று சென்னைக்கு பயணிக்கிறான். ஸோ நம்ம என்ன வரும்? ரமேஷ் அப்படி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இதில் வெர்பு என்னது? பயணிக்கிறது. ஸோ என்னது? ப்ரெசென்ட்ல இருக்கு. ரமேஷ் டிராவல். ரமேஷ் என்னது? தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சன் இது வந்துச்சுன்னா என்ன வரும்? பர்சன்ல ரமேஷ் டிராவல்ஸ் இன்று சென்னைக்கு. ஸோ ரமேஷ் டிராவல்ஸ் எங்க? சென்னைக்கு. ரமேஷ் டிராவல்ஸ் டு சென்னை. இன்னைக்கு என்னது? டுடே. ஓகே, ஸோ நான் போடுற அந்த வெக்காபுலரி வீடியோலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 29-30 நாள் போட்டாச்சு ஏற்கனவே அந்த வீடியோ. அதில் வந்து ஏகப்பட்ட வெக்காபுலரிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருந்த வார்த்தைகள் தான் நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். சரிங்களா? ஸோ அந்த வெக்காபுலரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு. ஸோ இப்போ ரமேஷ் டிராவல்ஸ் டு சென்னை டுடே. சரிங்களா? அப்படின்னா ரமேஷ் இன்று சென்னைக்கு பயணிக்கிறான். சரிங்களா? டு சென்னை அப்படின்னு வருதா? இந்த பாடம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பாடம் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த பாடம் அப்படின்னா என்னது? திஸ்னா இது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். பாடம் அப்படின்னா என்னது? லெசன். திஸ் லெசன், இந்த பாடம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுல வந்து எது வெர்பு? இந்த இருக்கும் அப்படிங்கிறது வெர்பு. இது வந்து ஒரு ப்ரெசன்ட். இந்த பாடம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இருக்கும் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஸோ இருக்கும். த லெசன் இஸ் பயனுள்ளதாக அப்படிங்கிறது என்னது? த லெசன் இஸ் யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்னா பயனுள்ளதாக. ஓகே, அட்வெர்ப்ல வரும். ஸோ த லெசன் இஸ் யூஸ்ஃபுல். யாருக்கு? அனைவருக்கும். அனைவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு. The lesson is useful to everyone. Okay, the lesson is useful to everyone அப்படின்னா இந்த பாடம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். To everyone, அனைவருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, பந்து அந்த பையனுக்கு சென்றது. இதுல எது சப்ஜெக்ட்? பந்து சப்ஜெக்ட், செயல் சென்றது. ஆப்ஜெக்ட் என்னது? அந்த பையனுக்கு. இது எப்படி எழுதலாம்? பந்து அப்படின்னா பந்து வந்து ஒரு noun. So the ball. ஓகே, சென்றதுக்கு என்னது? அந்த பையனிடம் போனது, அவங்ககிட்ட போச்சு அந்த பந்து அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ த பால் வெண்ட். ஏன்னா இது வந்து பாஸ்ட் முடிஞ்சது. பால் வெண்ட். பையனுக்கு அப்படின்னா என்னது? பையன்னா பாய். பையனுக்கு அப்படின்னா டு த பாய். பால் வெண்ட் டு த பாய். பால் வெண்ட் டு த பாய். பாய் கேர்ள் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல். ஸோ அதனால டு த பாய் அப்படின்னு வரும். ஓகே, த பால் வென்ட் டு த பாய். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த டூங்கிற வார்த்தையை நவுனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி வாக்கியங்கள், இது நிறைய இருக்கு. சரிங்களா? நம்ம டெய்லியும் பேசுகிற வார்த்தைகள் நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு பயன்படுத்துங்க. ஸோ இந்த டூங்கிற வார்த்தையை நீங்கள் இனிமேல் அடிக்கடி வாக்கியத்தில் பயன்படுத்தி பேசுங்க, எழுதுங்க. இப்போ நம்ம அடுத்தது டூ ப்ளஸ் வெர்பு, அதை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க பண்ணலாம். இந்த உதாரணங்களை பார்க்கலாம். அவன் உறவினர்களை சந்திக்க போனான். குழந்தை அவளுடைய பாட்டியை பார்ப்பதற்கு ஓடினாள். நான் நூலகத்திற்கு படிக்க சென்றேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம எழுதலாம். அவன் உறவினர்களை சந்திக்க போனான். ஸோ சப்ஜெக்ட் என்னது? அவன். அவன் அப்படியே போட்டுக்கலாம். ஹீ. ஓகே, வெர்பு என்னது? போனான்.
முடிஞ்சு போனது. சரிங்களா? ஸோ போகிறதுக்கு என்னது? கோ, வென், கான். கோ, வென்ட், கான். ஸோ இப்போ போனான் அப்படிங்கிறது ஹி வென்ட். ஹி வென்ட் என்ன பண்ணுறதுக்காக போனான்? இன்னொரு செயல் இருக்குதுல்ல, போனனுங்கிறது ஒரு செயல். இன்னொரு செயல் என்னது? சந்திக்க. சந்திக்கிறதுக்கு போனான். யாரை சந்திக்க? உறவினர்களை சந்திக்க போனான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா he went to, சந்திக்கிறதுக்கு என்னது? meet. he went to meet என்ன பண்ணும்? his relatives. உறவினர்களை. ஸோ ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவ்னா உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ்னா உறவினர்களை, அவனுடைய உறவினர்களை. இங்க ஹீ வருதுல்ல, ஸோ அவனுடைய உறவினர்களை சந்திக்க போனான். ஹீ வென்ட் டு மீட். ஹீ வென்ட் அப்படிங்கிறது ஒரு செயல், டு மீட் சந்திக்க அப்படிங்கிறது ஒரு செயல், தென் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் அவனுடைய உறவினர்களை. புரியுதுங்களா? ஸோ இப்போ குழந்தை அவளுடைய பாட்டியை பார்ப்பதற்கு ஓடினாள். குழந்தை அப்படிங்கிறதுக்கு என்னது? தி சைல்ட் அவளுடைய பாட்டியை பார்ப்பதற்கு ஓடினாள். ஸோ ஓடினாள் அப்படிங்கிறது முடிஞ்சு போனது. தி சைல்ட் ரேன் என்ன பண்றதுக்கு? பார்ப்பதற்கு அப்படின்னா என்ன இருக்கு? பார்ப்பதற்கு அப்படிங்கிற பட்சத்துல டு சி, டு சி அவளுடைய பாட்டியை, டு சி ஹர். ஹர்னா அவளுடைய, பாட்டியைக்கு என்னது? கிராண்ட் மதர். கிராண்ட் மதர்னா பாட்டி, கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா. ஓகே, ஸோ த சைல்ட் ரேன் டு சி ஹர் கிராண்ட் மதர். ஓகே, பாட்டியை பார்ப்பதற்கு ஓடினாள். ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது. சரிங்களா? நான் நூலகத்திற்கு படிக்க சென்றேன். நான் எதுக்கு சென்றேன்? படிக்கிறதுக்கு. படிக்கிறதும் ஒரு செயல், செல்றதும் ஒரு செயல். ஸோ நான் எங்க சென்றேன்? செல்றது என்னது? முடிஞ்சு போனது. ஸோ ஐ வென்ட். இங்க வருது, இங்க வந்து ஐ வென்ட் எதுக்கு? படிக்க. அப்படி என்னது? ஐ வென்ட் டு ஸ்டடி. நூலகத்திற்கு. இங்கே ஒருக்கு வருது இல்லை, நூலகத்திற்கு அப்படிங்கிறது டு தி லைப்ரரி. புரியுதுங்களா? நூலகத்திற்கு நவுனுக்கு முன்னாடி வந்து பாருங்க, தி லைப்ரரி. டு த லைப்ரரினா நூலகத்திற்கு. டு ஸ்டடி படிக்க நான் போனேன், படிக்க நான் சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஹி வென்ட் டு மீட் டு ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ரெண்டு விஷயங்களை, ரெண்டு வெர்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது டூ போடணும். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே வெர்பு. ஐ வென்ட் மீட் அப்படின்னு வராது. சரிங்களா? ரெண்டு வெர்பு ஒரே டைம்ல ஒரே இடத்துல வராது. ஸோ அதுக்கு பதிலாக ஹி வென்ட் டு மீட் ஆர் ஐ வென்ட் டு மீட் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? எனி நேம். ஓகே, ராணி வென்ட் டு மீட். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க புதுசு புதுசாக வாக்கியங்களை உருவாக்கி இந்த 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 இது மட்டும் இல்லை, நீங்க ரெண்டு வெறுப்பை நீங்க உரையாடலுக்கு தகுந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன்ல பேசுறீங்களோ அப்போ வந்து நீங்க வேற வேற செயல்கள் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி டூ போட்டு பயன்படுத்தி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ he went to meet his relatives. The child ran to see her grandmother. I went to study to the library. ரெண்டு டூ வந்துருக்கு. புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? இன்னும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். நான் கழிவறைக்கு போக வேண்டும். அவள் போக தயாராக இருக்கிறாள். அவன் உணவை சாப்பிட மறுத்தான். ஸோ இதெல்லாம் நம்ம எப்பவும் போல பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். ஸோ நான் இதில் என்னது? போக வேண்டும். சரிங்களா? இந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ நீட். நீட் அப்படிங்கிறது தேவை, தேவைப்படுகிறது, வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளுக்காக பயன்படுத்தலாம். ஸோ ஐ நீட் என்ன பண்ணும்? போ. ஐ நீட் டு கோ போக. எங்க? கழிவறைக்கு. ஸோ டு த பாத்ரூம். இதெல்லாம் நம்ம தினசரி பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஓகே, ஐ நீட் டு கோ டு பாத்ரூம் அப்படின்னா நான் கழிவறைக்கு போக வேண்டும். அவள் போக தயாராக இருக்கிறாள். ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? அவள். இருக்கிறாள் அப்படின்னு என்னது? ப்ரெசன்ட். தயாராக, போக அப்படின்ற வார்த்தை வருதுல்ல. ஸோ இந்த போக அப்படிங்கிறது ஒரு செயல், இருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு செயல், தயாராகனா ரெடியா இருக்கிறது அப்படி அர்த்தம். ஸோ சி இஸ் ரெடி. சி இஸ் ரெடி ஒரு அட்வெர்ப் இது. சரிங்களா? சி இஸ் ரெடி டு
கோ, அவள் போக தயாராக இருக்கிறாள். ஓகேங்களா? அவன் உணவை சாப்பிட மறுத்தான். அவன் ஹீ என்ன வெர்பு, மறுக்கிறது ஒரு வெர்பு, சாப்பிடுறது ஒரு வெர்பு. சரிங்களா? அவன் உணவை சாப்பிட மறுத்தான் அப்படின்னா ஹீ மறுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? ஹீ ரெஃப்யூஸ்ட், அவன் மறுத்தான். என்னது? சாப்பிட அப்படின்னா சாப்பிடுவதற்கு, ஆர் சாப்பிட அப்படின்னா ரெஃப்யூஸ்ட் டு ஈட், உணவை. ஃபுட். புரியுதுங்களா? ஹி ரெஃப்யூஸ்ட் டு ஈட் த ஃபுட். ஸோ இது 2 விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் டு கோ டு த பாத்ரூம், நான் கழிவறைக்கு போக வேண்டும். அவள் போக தயாராக இருக்கிறாள். ஷி இஸ் ரெடி டு கோ. ஹி ரெஃப்யூஸ்ட் டு ஈட் த ஃபுட், அவன் உணவை சாப்பிட மறுத்தான். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து டூங்கிற வார்த்தையை, அதாவது அது வந்து ப்ரிப்போசிஷன் வார்த்தையை நம்ம ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டு பயன்படுத்தும் போதோ இல்லை ஒரு வெர்புக்கு முன்னாடி பயன்படுத்தும் போதோ அது வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்குது. எங்கே வந்து டூ போடணும், எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேசும்போது டூ போடணும், தமிழ்ல இருந்து அப்படியே நம்ம இங்கிலீஷில் யோசிச்சு பேசும்போது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு படிங்க. இப்போ நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் இருக்கிற ப்ராக்டிஸ் வாக்கியங்களை நீங்களா எழுதி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வாக்கியங்கள் அமைக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா டூ, அதாவது தமிழில் வந்து இக்கு அப்படிங்கிற வந்து நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக நம்ம படித்தோம். உங்களுக்கு வந்து எந்த விதமான கேள்வி வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து பதிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.